முலான்பூர் கிரிக்கெட் மைதானம் நியூ சண்டிகர்ல இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாடி வரக்கூடிய டெஸ்ட் போட்டியில KL ராகுல் செஞ்ச ஒரு சம்பவமானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி கவனத்தை ஈர்த்து வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த போட்டியில சதம் அடிச்சு சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தின KL ராகுல் 16 ரன்ல இருக்கும் போதே 11வது ஓவர்ல விக்கெட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதன்படி அந்த ஓவரை வீசின சிஆர் ரஹ்மான் சர்வி அந்த ஓவரோட முதல் பந்த ஷார்ட் லென்த்தா அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பக்கமா வீச இதை KL ராகுல் ஷார்ட் ஆட ட்ரை பண்ணும்போது பேட்ல எட்ஜ் ஆகி கீப்பர் கிட்ட கேட்ச் ஆயிருக்கும். இந்த நிலைமையில ஆப்கானிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே பந்து எட்ஜ் ஆனது தெரிஞ்சு இது அவுட் அப்படின்னு அம்பையரை பார்த்து அப்பீல் கேட்க, குறிப்பா KL ராகுலுக்கும் கூட இது அவுட்னு தெரிஞ்சிருந்தும் கூட பேட்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, ஹேண்டில் வந்து லூசா இருக்கு அப்படின்ற மாதிரி பேட்டை உலுக்கி காட்டினாரு. இந்த நிலைமையில அதை பார்த்த ஆப்கானிஸ்தான் பிளேயர்களும் கூட பேட்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு போல, அதனாலதான் அந்த சவுண்ட் வந்திருக்கு அப்படின்னு அம்பையர் கிட்ட அப்பீல் கேட்காம விட்டுருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை சோதனை செஞ்சு பார்க்கும்போது பந்து பேட்ல எட்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு கன்ஃபார்மா தெரிய வந்தது. எனவே KL ராகுல் புத்திசாலித்தனமா செயல்பட்டு ஆப்கானிஸ்தான் பிளேயர்களை முட்டாளாக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில இது குறித்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வரும் சூழல்ல KL ராகுலோட இந்த நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டை கொடுக்கலாம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. குறிப்பா ஆப்கானிஸ்தான் பிளேயர்கள் KL ராகுலுக்கு மட்டுமல்ல சுப்மன் கில் மற்றும் ரிஷப் பண்ட்டுக்கும் கூட LBW அப்பீல் கேட்டிருந்தாங்கன்னா என் நேரம் போட்டியோட நிலைமையானது வேறு மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.